ஓம் கம் கணபதாய நமக. ஓம் சிவசக்தியே நமக. ஓம் த்ரீம் லக்ஷ்மி நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. மந்திர வார்த்தைகளை நம்ம கேட்குறதும் சொல்கிறதும் ரொம்பவுமே நல்லதுங்க. எல்லா தெய்வங்களுடைய மந்திரங்களையும் தினம்தோறும் ஒரு முறையாவது சொல்லணும். எல்லா தெய்வங்களுடைய மந்திரங்களை சொல்ல முடியல அப்படின்னாலும் நமக்கு இஷ்டமான தெய்வத்துடைய நாமங்களை ஒரு 3 முறையோ 5 முறையோ சொல்லி இறைவனை ஒரு முறை மனதார நினைத்தாலே அன்றைய நாள் வெற்றிய நாளாக இருக்கும். அன்றைய நாள் நமக்கு மிகவும் நல்ல நாளாக இருக்கும். மந்திர வார்த்தைகளை நம்ம தினமும் கேட்கணும், சொல்லணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மிக அற்புதமான பதிவுங்க. சில நேரங்களில் நம்ம வீட்டில் எப்போ பார்த்தாலும் தேவையில்லாத சண்டை, பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், பணம் வீண் விரயமாகிறது. எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் அந்த பணத்தை சேமிக்க முடியறதில்ல. ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது நல்ல சுப செலவுக்கு நம்ம பயன்படுத்தணும்னா சங்கடம் இல்லை. தேவையில்லாத வீண் விரயத்துக்கு நமக்கு அந்த பணம் செலவாகுது அப்படிங்கிறப்ப, குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த எளிய வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன் இந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நல்லா போயிட்டுருக்கும், சில நேரங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம அறியாமையே நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடும். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று கண் திருஷ்டியாக இருக்கும். அதாவது மற்றவர்கள் நம்மை பார்த்து பொறாமையாக பேசும் வார்த்தைகள் நமக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு காரணமாகும். அல்லது நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சகம் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் ஏற்படுங்க. இந்த இரண்டையும் சரி செய்வதற்காக நம்ம செய்யக்கூடிய இந்த எளிய வழிபாடு நமக்கு கைமேல் பலன் கொடுக்கும். இந்த வழிபாடு செய்வதற்கு வெள்ளிக்கிழமை நாட்களை தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவுமே நல்லது. வெள்ளிக்கிழமை நாட்களில் செய்ய முடியல அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த நாள் நல்ல சௌகரியமான நாளாக இருக்கோ அந்த நாளில் இந்த வழிபாட்டை நம்ம செய்யலாம். இந்த வழிபாடு செய்யறதுக்கு முன்றைய தினம் நம்ம வீட்டை நல்லா சுத்தப்படுத்திக்கணும். பூஜை அறையை சுத்தப்படுத்திக்கணும். அதிகாலை இருந்து குளிச்சுட்டு மகாலட்சுமி தாயாருக்கு நல்ல மங்களகரமாக மலர்கள் சூடி சந்தனம் குங்குமம் வைத்து தீபம் ஏற்றி நல்ல முறையில் வழிபாடு செய்யணும். இந்த வழிபாடு செய்யறதுக்கு முன்னால் 9 தேங்காய் வாங்கணும். 9 தேங்காய் மட்டையோடு தான் வாங்கணும். மட்டை இல்லாத தேங்காய் வாங்கக்கூடாதுங்க. சிறிய அளவிலாவது மட்டையோடு இருக்கிற தேங்காயை வாங்கி தாம்பூலம், அதாவது வெத்தலை பாக்கு, ஒரு வாழைப்பழம், இந்த தேங்காயும் வச்சு சர்க்கரை பொங்கல் வச்சு, சர்க்கரை பொங்கலை மகாலட்சுமி தாயாருக்கு நெய்வேத்தியமாக வச்சுட்டு ஒரு 9 சுமங்கலி பெண்களை நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களையே கூப்பிட்டு அவங்களையும் சாமி கும்பிட சொல்லிட்டு அந்த 9 பேருக்கு இந்த தாம்பூலம் கொடுக்கறதால வீட்டில் லக்ஷ்மி கடாட்சகம் நிலைத்து இருக்குங்க. அன்னை மகாலட்சுமி அருள் நமக்கு நல்ல முறையில் இருக்கும். அதாவது வருடத்திற்கு ஒரு முறை வரலட்சுமி நோன்பு கும்பிட்றப்ப மட்டும்தான் நம்ம சுமங்கலிகளை அழைச்சி வீட்டில் தாம்பூலம் கொடுப்போம். இடையில இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுற நேரத்தில் வெத்தலை பாக்கு, வாழைப்பழமும் ஒரு தேங்காய் மட்டையோடு இருக்கிற தேங்காயும் வச்சு 9 சுமங்கலி பெண்களுக்கு நம்ம கொடுக்குறப்ப நம்ம வீட்டில் மகாலட்சுமியின் அருள் நிரந்தரமாக இருக்கும். லக்ஷ்மி கடாட்சகம் நிறைந்து இருக்குங்க. வீண் பிரச்சனைகள், பணம் வீண் விரயமாகிறது அனைத்தும் தடுக்கும். இந்த வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது மாதத்தில் ஒரு முறை செய்யலாம். இதற்கு நமக்கு அதிகமாக செலவாகாது. அல்லது 3 மாதத்திற்கு ஒரு முறை செய்யலாம். அல்லது 6 மாதத்திற்கு ஒரு முறை செய்யலாம். இந்த வழிபாட்டை நம்ம செய்கிறப்ப நிச்சயமாக நல்ல ஒரு கைமீள் பலன் கிடைக்குங்க. அன்னை மகாலட்சுமி அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். வீட்டுக்கு கூப்பிட முடியாது, வீட்டில் வச்சு இந்த வழிபாடு செய்ய முடியாது, யாரும் வீட்டுக்கு கூப்பிட்டா வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்க கோவில்களுக்கு, அம்மன் கோவில்களுக்கு போய் அங்கேயும் அங்கே வர்ற சுமங்கலி பெண்களுக்கு இந்த தாம்பூலத்தை கொடுக்கலாம். ஒரு தவறும் கிடையாதுங்க. இரண்டாவதாக, கண் திருஷ்டி ஏற்பட்டு இந்த பிரச்சனைகளெல்லாம் ஏற்படுது அப்படின்னா அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்கு சாம்பிராணி நல்ல முறையில் போடணும். வீட்டை நல்லா சுத்தப்படுத்திட்டு வீட்டுக்கு சாம்பிராணி தீப தூப ஆராதனை காண்பித்து சாம்பிராணி போடுறப்ப வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் நீங்குங்க. வீட்டோட வாசலில் வெளிப்புறமாக ஒரு எலுமிச்சாங்கனியை அறுத்து அதில் சிவப்பு குங்குமம் தடவி 2 புறமும் வைப்பதும் நல்லது. கண் திருஷ்டியை நீக்கும். நம்ம வீட்டில் எப்பெல்லாம் பிரச்சனை ஏற்படுதோ அப்பெல்லாம் தாம்பிராணி தூபம் போடுறது நல்லது. பக்கத்தில் உள்ள கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்கிறது நல்லது. பிரச்சனை ஏற்படுற நேரத்தில் நம்ம தெய்வத்தை மறந்துடுவோம். அந்த நேரத்தில் நம்ம தெய்வத்தை மறக்கவே கூடாதுங்க. அப்போ தான் நம்ம எப்பவும் விட வழக்கத்தை விட அதிகமாக இறை வழிபாடு செய்யணும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் விநாயகர் பெருமான் கோவில் இருந்தால் அங்கே
அங்கே போய் விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு ஒரு முழு தேங்காயை அவருக்கு பாதத்தில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலும் கண் திருஷ்டி, மற்றவர்கள் நம்மை பார்த்து பொறாமையாக பேசும் வார்த்தை, எதிர்மறை சொற்கள் இது எல்லாமே நம்ம ஒன்றும் செய்யாதுங்க. சங்கடங்களை தீர்ப்பவர், விக்னங்களை தீர்ப்பவர், கஷ்டங்களை தீர்ப்பவர் விநாயகர் பெருமான். முழு முதற் கடவுள் விநாயகர் பெருமானுக்கு ஒரு தேங்காய் வைத்து வழிபாடு செய்தாலே அத்தனை பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு ஆன்மீக பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.